திருமதி சசிரேகா, இங்க தாவேக வருகையை ஏற்றுக்கொள்ள அதிமுக தயாராகுது அப்படின்னா அது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை, பாஜகவுக்கான ஒரு எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் பாஜக இல்லாமல் அதிமுக தலைமையில் தாவேக உள்ளிட்ட கட்சிகளை எல்லாம் உள்ளடக்கி ஒரு கூட்டணிக்கு அதிமுக தயாராகுது அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. அப்படித்தானா? கூட்டணினானே பல கட்சிகள் இணைந்தது தானே, இவங்களுக்கே அதுல பார்ஷியாலிட்டி. இன்னொன்னு சொல்றாங்க, பிரியன் சாரா இருந்தாலும் சரி, சுப்புரத்னமா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதுகுல குத்தினாரு, பின்ன என்ன பண்ணாரு, என்னவோ வார்த்தைகள் போட்டுட்டு இருக்கீங்களே, முதுகுல குத்தினாரு அவருக்கு வந்து எல்லாருக்கும் அவர் சொன்னாரு முதுகுல குத்தினாரு, துரோகம் பண்ணாரு அப்படின்லாம் சொல்றீங்க. அதிமுக உண்மையான அதிமுக காரர்களுக்கு அது பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, கடைசி தொண்டராக இருந்தாலும் சரி, தப்புனா மூஞ்சில குத்தி தான் பழக்கம். ஏதா இருந்தாலும் கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு முதுகுல குத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. அவர் அப்படி நீங்க முதுகுல குத்துறன்னு யாரு சொல்றீங்க? நீங்க அவர் முதலமைச்சர் ஆக்கும் போது அவங்க ஆக்குனாங்க இவங்க ஆக்குனாங்கன்னு ஒரு குடும்பத்தை சொல்றீங்க நீங்க. அவங்க இப்ப செங்கோட்டையன் கூட தான் வந்து பிரச்சனை பண்றாரு. அப்ப அவர் பின்னாடி எல்லாரும் போயிட்டாங்களா? அப்போ எம்எல்ஏக்கள் ஆதரிச்சாதானே ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும். ஒரு குடும்ப அரசியல் அதிமுக என்னைக்கும் தேவையில்லை. அது அதிமுக தொண்டர் விரும்பவே மாட்டாங்க. அதனாலதான் அந்த சசிகலா குடும்பமாக இருந்தாலும் சரி, தினகரன் குடும்பமாக இருந்தாலும் சரி, வேண்டாம் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டது. நீங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்க, அவங்க போன பின்னாடி தினகரன் இருந்தாரு, அவங்க நீங்க அப்ப கூட தானே அப்படின்னு தொண்டர்கள் ஏத்துக்கல. அவர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை பண்ணாரு. அவர் ஏன் பண்ணணும்? அவசியம் இல்ல. முதலமைச்சர் தோ இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் சொல்லிட்டு தான் அந்த அம்மா விட்டுட்டு போனாங்க. தேவையில்லைன்னு எல்லாரும் வந்தாச்சு, அவ்வளவுதான். நீங்க திமுக ஆல் சப்ளை பண்ற ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, டிடிவி இருந்தாலும் சரி, திமுக ஆல் சப்ளை பண்ற ஏஜென்ட் நீங்க பேசுறீங்களா துரோகத்தை பத்தியும் முதுகுல குத்துறத பத்தியும்? அதிமுக ஒன்றிணைனும் அல்லது அதிமுக அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றது அதே நீங்க சொல்ற திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு தினகரன் தான சொல்றாங்க. சொல்றவங்க தான் இப்போ வந்து நீங்க திமுக ஆதரவா பேசிட்டு இருப்பீங்க. நீங்க இப்போ இவ்வளவு பேசுறீங்கல்ல, அதிமுக தானே. அதிமுக இல்லனா ஒரு ஓபிஎஸ் ஒரு தினகரன் நீங்க வெளியே தெரிஞ்சிருப்பீங்களா? ரெண்டு பேரும் சைக்கிள்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் இல்ல, வக்கு இல்லாம சைக்கிள்ல போயிருந்தீங்க. அது எல்லாருக்கும் பொருந்தும் இல்ல. நீங்க சொல்ற அந்த வாதம் எல்லாருக்கும் பொருந்தும் இல்ல. இல்ல அதிமுகவால் அடையாளப்படுத்தப்பட்ட எல்லாருக்கும் அந்த வாதம் பொருந்தும் இல்ல. அந்த அதிமுகவை பத்தி, அண்ணாவை பத்தியும் அம்மாவை பத்தியும் நம்ம பாஜக பேசும்போது நாங்க கூட்டணில இருந்து வெளில வந்தோம்ல, ஏன் நீங்க போய் என்டிஏல பாராளுமன்ற தேர்தல்ல இருந்தீங்க? அந்த அதிமுகவோ அந்த அம்மாவோ இல்லனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேர் வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு திமுக ஆல் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களே. 18 எம்எல்ஏல இருந்து இன்ன வரைக்கும் நாங்க கூட்டணி வைக்கிறோம் வைக்கல, நாங்க பாஜகவை கழட்டி விடுறோம் சேர்த்துக்கிறோம். என்ன திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கலாம், விசிகா இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம், அதை நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப இந்த அம்மா நான் உங்ககிட்ட முந்தைய சுற்றுலையும் கேட்டேன், நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல தலைவர்களை வந்து கொச்சையா பேசின காரணத்துக்காக நாங்க கூட்டணி விட்டு வெளியேறணும்னு சொன்னீங்கல்ல. அதைத்தான் நான் இப்பயும் கேட்கிறேன். திரு விஜய் தன்னுடைய மாநாட்டு புரையிலையோ அல்லது மேடைகள்லையோ தொடர்ந்து எம்ஜிஆர் போன்றவர்கள் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு யார் கையில் இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாரு. அது அதிமுகவையோ திரு எடப்பாடி பழனிசாமியோ டிஸ்டர்ப் பண்ணலையான்னு கேட்கிறேன். வெட்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்திருந்தாக்கா அன்னைக்கே உண்மையான அதிமுகவால் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிடுறோம்னு நினைச்சிருந்தா ஓபிஎஸ் டிடிவி இதோட வாயை திறந்திருக்க கூடாது. அன்னைக்கு என்டிஏ கிட்ட போய் சேர்த்துட்டு போய் நாங்க பலாப்பழத்துல நாங்க நின்று நீ அதுல நில்லு இதுல நில்லு அண்ணாமலையோட எல்லாம் சேர்த்து ஜால்ரா போட்டுட்டு இருந்திருக்க கூடாது. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, அப்படியா சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன், அவர் என்ன கூட தான் பேசிட்டு இருந்தாரு, 3 நாள் கழிச்சு நிறுத்திட்டார் போல இருக்கு. அது போல இதையும் நிறுத்திடுவாரு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், எங்களை அவர் சொல்லலையே. விஜய் இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்களே, என்ன கேட்டீங்க நீங்க? பிரியன் கூட தான் சொல்லிட்டு இருக்காரு, அந்த கூட்டணிக்கு வந்தாக்கா இன்னும் திமுக கட்சியில இருந்து கூட கூட்டணிகள் வரலாம்னு. அது அரசியல் நேரத்துல இன்னும் 6 மாசம் கழிச்சு அப்ப பாத்துக்கலாம். அப்புறம் பிரியன் போன்றவர்களோ சுப்புரத்னம் போன்றவர்கள் இந்த வார்த்தையை விட்டுருங்க. துரோகின்றது முதுகுல வரலாறு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாங்க சொல்றோம் கருத்து சொல்றாங்க, தினகரன் சொல்றாருல, தினகரன் சொல்றாருல, அந்த வார்த்தையை விட்டுருங்க. மத்த கருத்துக்களை இல்ல திரு தினகரன் சொல்றாருல, இல்ல இல்ல திரு தினகரன் சொல்றாருல, இல்ல ஒருத்தருடைய குற்றச்சாட்டு தான், ஒருத்தருடைய குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கான பதில் தானே நம்ம சொல்லணும். இல்ல இல்ல நான் வரேன் இல்ல இந்த பேசின வீடியோ ப்ளே பண்ணலாமா? எடப்பாடி பழனிசாமி திரு ஜெயக்குமார் எவ்வளவு கேவலமா அந்த மாதிரி பேசுறாங்க. யாருக்கு தெரியாது. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு கருத்து ஒரு குற்றச்சாட்டு வந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அவர்களுடைய கருத்து இல்ல 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 திரு சுப்ரத்னம் இல்ல இல்ல பேசும் இல்ல பர்சனலுக்கான இடம் இல்ல நம்ம பேசுவோம். கருத்துக்கு கருத்து பதில் சொல்லுவோம். இல்ல 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 கருத்து பதில் சொல்லுவோம். இல்ல இல்ல கருத்துக்கு பேசுவோம். தெரியாது வரலாறு இல்ல திரு தினகரன் போன்ற பேசுவோம் சுப்ரத்னம் பேசலாம் இல்ல 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 பேசலாம் அவங்க கருத்துக்கு பதில் சொல்லட்டும். கருத்துக்கு பதில் இருந்தோம் குடும்ப கட்சி தேவையில்லைன்னு சொல்றாங்க.
நம்ம தேவையில்லைன்னு சொல்றோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப அதுல? இல்ல இப்ப பேசுறாங்கல்ல, அது விஜய் வந்து கொள்கை கூட்டணி எங்களை சொன்னாரு. அவரு கொள்கை கூட்டணி, கொள்கை எதிரி ஒருத்தர், அரசியல் எதிரி ஒருத்தர்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், இது தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல், அதிமுக தலைமையிலான கூட்டணி. அப்ப அவங்க வந்து சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அது தாவேகாவோட பிரச்சனை, அது அவங்க பாத்துப்பாங்க தேர்தல் நேரத்துல. கூடா நட்பு கேடாய் முடியும், பல உதாரணங்களை சொன்னோம் நாம. இப்படி எல்லாம் இருப்பவர்கள் சேர்க்கும் போது இது அதிமுக அசெம்பிளி எலெக்ஷன், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த கூட்டணிக்கு. அப்ப நாங்க அவர்கள் வந்து சேர்வதில் அவர்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேக்குறேன். அதை விட்டுட்டு அதிமுக சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த துரோகின்றது முதுகுல குத்துனாங்கன்னா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்போம். நான் சொன்ன மாதிரி முகத்தில் குத்து விழும், அவ்வளவுதான். இந்த மாதிரி அது யாராக இருந்தாலும் இல்ல, ஆமா, இந்த மாதிரி நம்ம திமுக கிட்ட போயிட்டு எங்க அப்பாக்கு திமுக பெண்பாதி பேச சொல்லுங்க. எங்க அப்பா நம்ம கருத்துக்கு பதில் சொல்லுவோம். இதுல ஒண்ணும் இது தனிப்பட்ட உரையாடல்கள் இல்ல. இல்ல திரு சுப்ரத்தினம், தனிப்பட்ட உரையாடல்கள் இல்ல. கருத்துக்கு நம்ம பதில் சொல்லுவோம். நீங்க இதுக்கு பதில் முகத்தில் குத்து விழுங்கனா என்ன அர்த்தம்? சேர்க்க மாட்டாங்க. இது என்ன அர்த்தம்? சொல்லி விட்டார் தெளிவாக. குத்து விழுங்கனா இது வந்து ரவுடித்தனமான பேச்சா இல்லையா? அத சொல்லுங்க நீங்க. இந்த அம்மா வந்து இந்த அம்மா ரவுடித்தனமா பேசு. முடிக்கட்டும். அவரோட நேரம், அவருக்கான நேரம் பேசட்டும். அவருக்கான நேரம் பேசட்டும். இல்ல அவருக்கான நேரம் பேசட்டும். நான் நீங்க பேசும்போது அவர் அமைதியா இருக்க சொன்னா பேசட்டும். ஒரு பொதுக்குழு கூட்டிருக்கலாம். எஸ் பேசட்டும். இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், வாய்ப்பே இல்ல. எஸ் மேடம் பேசட்டும். அவர் பேசட்டும். லெட் ஹலோ அவர் கருத்து பேசட்டும். பேசலாம். அவர் பேசட்டும். நான் பேசுறதே இல்ல. அவருக்கான நேரம் அவர் பேசட்டும். நான் பேசுறேன். அவரோட நேரம். அது அவரோட வாதம். நம்ம கருத்து சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதாவது அவங்க பேசுறப்ப சொன்னாங்க எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தனால தான் அவர் வந்து சிஎம்ஆ தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு. அங்க நடந்த உள்ளே நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். அவரை பேரை ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுப்படையா ஏன்னா நாங்கள் வந்து நியமிக்கக்கூடிய ஒருத்தரை வந்து ஆதரிக்கிற அப்படின்னு அந்த பிளாங்க் யாரு who is going to be the chief ministerial candidateங்கறத fill up பண்ணாம தான் அப்படி அன்னைக்கு வந்து லெட்டர்ல கையெழுத்து வாங்குனாங்களே தவிர ஒரு பேரை குறிப்பிட்டு வாங்கல. ஏன்னா அவர் சொன்னது அண்ணே நானும் சொல்லிட்டா பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா என்ன சொல்லி முடிக்கிட்டோம். அவர் முடிக்கிட்டோம். அந்த திருமதி சசிகலா அம்மையார் முடிக்கிட்டோம் மேடம். அவர் முடிக்கிட்டோம். அந்த அம்மாவிடம் திருமதி சசிகலா அம்மையார் அரசியல் ரீதியாக எது வேணாலும் வேறுபடலாம். ஆனால் அவர் சிறைச்சாலை உறுதி 4 நாட்கள் செல்ல வேண்டிய நிலையிலும் எம்எல்ஏக்களை வந்து ஒன்றிணைத்து ஒரு முதலமைச்சர் ஆக்கியது திருமதி சசிகலா என்பது ஒரு வரலாற்று சாதனை, ஒரு தியாக செயல். அதற்கு வழிகோலியவர் அண்ணன் டிடிவி தினகரன் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே வந்து எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு அவர் நியமிக்கப்பட்டார். எனவே அவர் என்ன பாணியில் நன்றி சொன்னார் என்பதை உலகமே அறியும். எனவே வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. பேசட்டும். அவர் பேசட்டும். அவர் பேசி முடிக்கட்டும். நீங்க சொன்னதுனால அவர் பதில் சொல்றாரு. இல்ல நீங்க பேசுறதுனால அவர் பதில் சொல்ல வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவர் முடிக்கட்டும். சரி ஓகே. அது உங்க கருத்து. அவர்